ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சொல்லலாம் பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஹோல் ஸ்பைசஸ், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்துட்டு வதக்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதே அளவுக்கு தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்குறேன். அரைச்சி வச்ச ஹோல் ஸ்பைசஸ் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காளானை உள்ளே சேர்த்து கலந்துட்டு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதியை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துகிட்டு அதை உள்ளே சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 கப் பாஸ்மதிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் போட்டு எடுத்தால் அவ்வளோதான். சூடான சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.